மீனவர்களின் படகுகளை சிறைப்பிடிக்கும் இலங்கை அரசின் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தாமல் வெற்று அறிவிப்புகளை வெளியிடுவதனால் என்ன பயன் என வேதாரண்யம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லை தாண்டியதாக கூறி தமிழக மீனவர்களின் படகுகளை சிறைப்பிடிக்கும் இலங்கை அரசு மீனவர்களின் உடைமைகளை தொடர்ந்து நாட்டுடைமை ஆட்சி வருவதாகவும் இதனால் மீனவர்களுக்கு பல இழப்புகள் ஏற்படுவதாக தெரிவித்தார். இலங்கை அரசின் சட்டத்தை திரும்ப பெறும் வகையில் மத்திய அரசிடம் ஆளும் திமுக அரசு எவ்வித அழுத்தத்தையும் அளிக்காமல் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இலங்கை அரசு தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கிற போது அவர்களுடைய படகுகளை அரசுடைமையாக்குகிற சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மீனவர்களுடைய படகுகளை இலங்கையினுடைய அரசுடைமை என்று ஆக்கிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் கேட்க வேண்டியது இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று, தமிழ்நாட்டு படகுகள் மீனவர்களுடைய படகுகள் இலங்கை அரசு அரசுடைமையாக்குகிற சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்பதுதான் இன்றைக்கு மீனவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியமாகும், வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுப்பதாகும். அதை இன்றைக்கு அவையிலே முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் பேசுகிறவர்கள், ஆளுங்கட்சியில பேசியிருக்கிற கட்சி தலைவர்கள் எவருமே குறிப்பிடாதது வருந்தத்தக்கது. இது அதனுடைய முக்கியத்துவத்தை அல்லது அந்த அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிற படகுகள் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற சட்ட விவரத்தை அறியாமல் இருக்கிறார்களோ என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமா எல்லோரும் வெளியேற நிலையில அவரு இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த